வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் நல்லா குளுக்குளுன்னு இருக்குது. நல்லா ஆடி மாதம் காற்றடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த கயிறை பிடிக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க மேலே போட்டு. ஆனால் நீ போகிறப்ப எடுத்துகிட்டு போயிருந்தால் வசதியாக இருந்திருக்கும். மேலே ஒரு பெரிய பலாக்கா இருக்குது, முத்தின பலாக்கா. அது எடுக்க தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம மரம் ஏற்கனவே ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால ஏற கஷ்டம். மல்லா ஏறுறான் மேலே. அந்த கயிறை பிடிச்சி அங்கே மேலே ஒரு தம்பி இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டா போதும், பலாக்கா எடுத்துருவாரு. மல்லா இறங்கிடுவான். இப்போ இடுப்பில் கயிறை கட்டிட்டு அப்படியே மேலே ஏறுவாங்க. இந்த மரம் பயங்கர உயரமாக இருக்குது பாருங்கள், எங்கே போகுது பாருங்கள். இப்போ காய் வந்து இந்த நடுவில் இருக்குது. பெரிய காயில் எல்லாமே காற்றுல விழுந்து வீணாக போகுது. இந்த வாட்டியாவது எடுத்துடலான்னு தான் பார்க்குறோம். அது முடிச்சு விடாது. கையில் போடுறான். பத்திரம் உன் விழுப்ப தம்பி. உங்க 4 காய் இருக்கு அதில். எது முத்துறது? அந்த கருத்த காயா பச்சை காயா? இன்னொரு காய்மா ஒன்றுக்கு இருக்குதா? புத்தி இருக்கா? முள்ளா இருக்காது, கிளம்ப முள்ளா. பேக்குள்ளே போது பலாக்காகும், அப்படியே வெட்டி கீழே இறக்கிடுவாங்க. வெட்டியாச்சு. அது இறங்குது அப்படியே கீழே. நல்லா போயிட்டான் எடுக்க. தூக்க ட்ரை பண்ணு. தூக்க ட்ரை பண்ணு. இல்லை, இது பயங்கர வெயிட்டு. தொட்டு பார்த்தாலே பயமா இருக்கு. நல்லா அந்த இதெல்லாம் பாரு, நல்லா பெருசாக முள்ளெல்லாம் பெருசாகிடுச்சு. இந்த மாதிரி ஆனால் தான் முத்தி இருக்குன்னு. அந்த முள் இப்படி ஷார்ப்பாக இருக்கும்ல, அது இல்லாமல் ஃப்ளாட் ஆயிடுச்சு பாருங்க. கிட்ட காட்டுங்க, எப்படி முள் குத்திட்டு இல்லாமல் பட்டையாக ஆயிடுச்சு. அப்படியான விரிஞ்சிருச்சு, முள் விரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி சமைக்கலாம் இன்னைக்கு. காம்புல பால் வரது. ரொம்ப நாள் கழிச்சு வெற்றிகரமாக ஒன்று இறக்கிட்டோம். எல்லாம் கிழிஞ்ச இலை தான் இருக்குது, பரவாயில்ல. இங்கே ஒன்று இருக்குது பாருப்பா, இந்த பக்கம் பாதி பாதி போட்டுக்கலாம். அது சும்மா க்ளீன் பண்ணுறது தானே. ஆமாம், இந்த பால் ஒட்டாமல் இருக்கு. போதும், வா. இந்த காற்றுக்கு கந்தலாக போச்சு எல்லாம் வாழை மரமும். இலையெல்லாம் பாருங்க, காய் மட்டும் அப்படி இருக்குது. சிலதெல்லாம் காயும் சாஞ்சி, பெரிய தாரெல்லாம் சாஞ்சிச்சு. நம்ம கவட்டை வச்சது மட்டும் நமக்கு இருக்கும், இல்லைன்னா மற்றதெல்லாம் சாஞ்சி. தேங்க்யூ. போகலாம், இப்போ போய் சுத்தம் பண்ண போவோம்.
அடுப்புக்கு ரெடி பண்ணுறாங்க. அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். ஏன் வெட்டுறீங்க தம்பி இதை? இந்த கிழக்காவுக்கு வெட்டுறதுக்கு இது என்ன பண்ணுவீங்க இதை? பின்னுக்கு குத்திட்டு கட்டையில் வச்சுட்டு இதை தோலை எடுக்கும். நல்ல கம்மு இருக்குல்ல. ஏங்கண்ணா தான் பாட்டில் இது பார்த்தீங்கன்னா நல்லா பென்சில் மாதிரி சீவி இருக்கிறாரு. பெரிய பென்சில் நல்லா பிடிச்சி பால் அது அப்படியே சரியா இது மாதிரி சூவிங்க மாதிரி கத்தி நல்லா ஷார்ப்பாக வச்சிருக்கிறாரு. இப்போ நல்லா இருக்கும் அவருக்கு. அந்த அந்த இது யம தர்மம் மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் சீவ ஆரம்பிச்சிட்டாங்க. கையில் பால் ஒட்டாமல் சீவுறதுக்கு கைக்கும் எண்ணெய் தடவியாச்சு. இந்த பலாக்கா பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும், ஆனால் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் சி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் நிறைய இருக்குது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கான்ஸ்டிபேட் ஆகுறவங்களுக்கெல்லாம் இது நல்லா உதவி செய்யுது. ஃப்ரீ மோஷன் போகிறதுக்கு நல்லா உதவி செய்யும். இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால நல்ல பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணும். இதில் நேச்சுரல் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நல்ல எனர்ஜி கிடைக்கும். இதை சாப்பிட்டோன்னே நமக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் உடம்புல. இந்த பலாப்பழத்தை கிராமங்களில் பழங்களின் ராஜா, கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை விற்றாலும் பணம் கிடைக்கும், சாப்பிட்டாலும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஒரு பலா மரத்துலேருந்து 100 கணக்கான பழம் ஒரு வருஷத்துக்கு எடுக்கலாம். ஒரு முழு பலாப்பழத்தோட வெயிட்டு 50 கிலோலேருந்து 110 கிலோ வரைக்கும் வரும். பலாப்பழத்தை வெஜிடபிள் மீட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சமைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டுக்கறி, மட்டன் அந்த சமைச்ச மாதிரி இருக்கும். அதோட டெக்ஸ்சர் அந்த மாதிரி இருக்கும். உலகத்திலேயே மரத்தில் காய்க்கிற பெரிய பழம் இந்த பலாப்பழம் தான். ஒரு பலாப்பழத்தில் 100 கணக்கான சுளை இதில் இருக்கும். மார்க்கெட்லலாம் இதானே பொடி பொடியாக வச்சு அந்த கீரை மாதிரி வெட்டுவாங்க. ஆனால் இதில் 2 விதம் இருக்குல்ல தமிழ். இதில் கொத்துக்காய் ஒன்று, கொத்துக்கு இல்லை, கொத்துக்கு போடுறது இதுவும் போடலாம். இதே சின்ன சின்னதாக கொத்திட்டு அப்படியே கொத்தி கொத்தி விற்கிறாங்க. இந்த பேக் வந்துச்சு, அது போட்டு இந்த பாலெல்லாம் அப்படியே தொடச்சி எடுக்கிறாரு. அதில் சில பேர் அந்த தேங்காய் தும்பு வச்சு கட்டிக்கிறாங்க. ஆனால் இது தொடச்சா சுத்தமாக போய் கையிலையும் ஒட்டாது. மல்லா, நீ அடுப்பு பற்ற வைக்கிறதுல கில்லாடியா? ஆமாம், டெய்லி பற்ற வச்சுட்டு இருக்கிறிய? அடுப்பு பற்ற வச்சவங்க சுற்றி இருக்கிறவங்கள பற்ற வச்சு விட்ருவோம். இல்லை, அவன் ஒல்லியாக இருக்கிறதுனால காலை பார்த்தீங்களா அப்படியே மடித்து உக்காந்துப்பான். இந்த மாதிரி உட்கார எவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இல்லை மல்லா, ஈஸியாக இருக்குது உட்கார. ஆமாம், துண்டு 2 அந்த ஒரு பொண்ணு ஒன்று சொல்லோம்ல மல்லா, கட்டிங் கட்டிங், அந்த மாதிரி தமிழ் கட்டிங் 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 பலாப்பழம். ஆமாம், பலாப்பழம் இல்லை, பலாப்பழம். கொஞ்ச நாள் விட்டுருந்தா பழுத்து. எத்தனை பழத்தை நம்ம எடுக்காம இழந்திருக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு தான் மரத்தில் ஏறி எடுத்தது. எத்தனை வருஷத்துக்கு பிறகு அப்படி எடுத்து இல்லை, நம்ம போகிறதுக்குள்ள அந்த படம் புகை வந்துட்டு இருக்கு. மல்லா அடுப்பு பற்ற வைக்கிறான்.
நம்ம பழம் விழுற சத்தம் கேட்கும், போகிறதுக்குள்ளே அந்த பக்கத்தில் இருக்கிற நாயெல்லாம் வந்து சாப்பிட்ரும். அது வாசனை அடிக்கும் நமக்கு கம கமன்னு. நல்ல வாசனை அடிக்கும், தெரிச்சிரும் அந்த உயரத்துலேருந்து விழுறது. கேட்கும். இந்த பார்த்தியா மல்ல எப்படி வாசனை வரும். விழுப்பு விழுப்பு. வாசனை வருதா தமிழ்? பழுத்தாதான் வரும்ல, வாழைப்பழம் இந்த பலாப்பழம் பழுத்தாதான் வரும். இதுக்கு போடுவோம். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்க. பலாக்கொட்டை சாப்பிட்டு ஒன்றும் டேஸ்ட் இல்லை. லேசாக இப்போ தான் வருது டேஸ்ட்டு. இதே பழுத்துருந்தா அப்படி இருக்கும். ஒரு வாட்டி பழுக்க வச்சு எடுக்கணும். வவ்வால் நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம மடுவத்தில் பார்த்தா அங்கே பலாக்கொட்டை. ஆமாம், ஆஃபீஸ் வாசல் நான் சொன்னால் ராத்திரி திருடன். அதான் ராத்திரி திருடன். வரிசை மரத்து காய் பழமாக இருந்தால் பெருசாக இருக்கும். என்னம்மா? ஆமாம்மா, நல்லா இருக்கும். எங்கே 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 நம்ம மரங்கள் எல்லாமே ஊழாக தான் இருக்குது. அது கூடவே போட்டுடலாம், பலாக்காய் கூடவே பலாக்கொட்டையும் போடுவாங்க வேக வைக்கிறதுக்கு. மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் தோலை தான் உரிச்சிட்ருக்குறாங்க. பெரிய காய் இருக்கா, ஒவ்வொரு காய் இவ்வளோ பெருசு தானே வரும். ஆமாம்மா, பெருசு. ஒரு காய் எடுத்தால் 4 வீடு வாங்கலாம். அதுதான் இப்போ இப்போ நம்ம 4 வீட்டுக்கு தான் எடுத்துருக்கோம். ஆமாம், விஜயாவுக்கு கொஞ்சம், புஷ்பாவுக்கு கொஞ்சம், தமிழுக்கு கொஞ்சம், நம்ம வீட்டுக்கு கொஞ்சம். அப்போ 4 வீடு வந்துச்சு. நீ சொன்ன கணக்கு சரி. அது நச்சு தானே கொடுக்குறோம். இதை வெட்டி எடுக்கிறோம். இப்போ இந்த பலாக்காவை வெட்டுறது எப்படி தெரியுமா இருக்குது? பார்த்தா ஆடு வெட்டி கூறு போடுற மாதிரி கிராமத்துலலாம். அதான் இது வந்து கெடான்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஒத்த கடான்னு தான், ஒத்த கொம்பு கடான்னு சொல்லுவாங்க. இதை ஆடு வெட்டி பிரிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. என்னே அப்படி தானே சொல்லுவாங்க. இல்லை இல்லை, இதுக்கு பேரே ஒத்த கம்பு தான். வெட்ட கம்பு தானே ஆடு, இது ஒத்த கம்புன்னு பேர். ஈரப்பழக்கம் தான் டேஸ்ட்டு. பாத்தியா, இந்த பலாக்காவை கையில் வச்சு ஈரப்பழக்காய் போயிடுச்சு. ஆனால் அது உண்மைதான், ஈரப்பழக்கா நல்லா ஈரப்பழக்கா வலுவலுன்னு இருக்கும். இல்லை, அது அந்த நம்ம சிப்ஸ் எல்லாம் போட்டால் என்ன காத்தடிக்குது, எப்படி காத்திருக்கு பார்த்தீங்களா? ஹாய், ஐயோ பறந்துட்டாரு. ஆடிப்பட்டோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது. பலாப்பழம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், இனிப்பாக இருக்கும், சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கும். அது என்ன பண்ணுவோம், இனிப்பாக இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டே இருப்போம். 4-5 சொலை சாப்பிட்ற வரைக்கும் உடம்பு ஹீட் ஆகாது. 10 சொலை சாப்பிட்டோன்னா உடம்பு ஹீட் ஆகிடும். அந்த நேரத்தில் அதுலேயே அதுக்கு மருந்து இருக்குது. பலாக்கொட்டை ஒரு 4-5 எடுத்து அடுப்பில் போட்டு சுட்டு அது தோலை உரிச்சிட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டோன்னா அந்த சூட்டை தணிச்சிருமா. இது வந்து ஒரு வைத்தியர் சொன்னார், அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த பலாக்கறி செய்கிறதுக்கு பலாக்கொட்டையை முதல்ல சட்டியில் போட்டு உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சாச்சு. இப்போ அந்த சொலையை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி பலாக்கொட்டை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதை போட்டுடணும். முதல்ல போட்டிங்கன்னா இது குழஞ்சிரும். வெறும் உப்பு மஞ்சள் போட்டு வேக போட்டுடணும், அவ்வளோதான். வேறு எதுவும் போடக்கூடாதா? இப்போதைக்கு உப்பு மஞ்சள் மட்டும். இப்போ இது போடும்போது எல்லாம் போடணும். பச்சை மிளகாய் நல்லா வெட்டியாச்சு, துண்டு துண்டா நல்லா அலசிட்டு பலாக்கொட்டை வேகுது, அதுக்கப்புறம் இதை போட்டுடணும். இப்போது பலாக்கொட்டை ஒரு அளவுக்கு வெந்து வந்திருக்குது. இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சு அந்த பலா சொலையை அதில் போட்டுட்டு இதில் வந்து 2வது பால் தண்ணி தேங்காய் பாலை ஊற்றி வேக விட்டுருவாங்க.
இது நல்லா வெந்து வரும்போது கடைசியாக தான் திக்கு கட்டிப்பால் ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாளித்து எடுத்தோன்னா நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பலாக்கறி விரும்பி சாப்பிடுவாங்க. இது பொதுவாக எளிமையான மக்கள் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் பலா மரம் இருக்கும், அதை காய எடுத்து சமைப்பாங்க. இப்போ இந்த பலாக்கறிக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். நல்லா அம்மியில் அரைச்சா தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா இது மிக்ஸி ஜார்லலாம் அரைச்சா அவ்வளோ நல்லா இருக்குமான்னு தெரியாது. அம்மியில் அரைச்சி செஞ்சோன்னா நல்லா பக்குவமாக நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது இந்த பலாக்கறிக்கு தேவையான மசாலா அரைக்கணும். மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய். நம்மக்கிட்ட காந்தாரி மிளகாய் தோட்டத்தில் நிறைய இருந்தது, நல்லா காரமாக இருக்கும், அதனால் அதை வச்சுக்கிட்டோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ வச்சு நல்லா நைஸாக அரைச்சிடணும். அந்த பேஸ்ட்டை தான் நம்ம அந்த பலாக்கறியில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அம்மியில் அரைச்ச மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் நல்லா அந்த பலாக்காய் வெந்ததில் கலந்துட்டோன்னா எல்லாம் சுவை மணமோட சூப்பராக வாசனையாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கடைசியாக திக்கு பால், இது கட்டியாக எடுத்த தேங்காய் பால், அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து இதில் கொட்டிட்டோன்னா அந்த பலாக்காய் கறி முடிஞ்சுது, அவ்வளோதான். வெந்து வந்துடுச்சு, உப்பு பார்த்துருவோம். கொஞ்சம் உப்பு போடலாம், காரம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது, கொஞ்சம் போடுங்க. உப்பு தண்ணி இல்லைம்மா. தாளிக்க போகிறோம். போதும் ரொம்ப போடாது, வெந்தயம் ரொம்ப போட்டால் கசக்கும். புஷ்பா, விஜய் வந்தாங்க. மிளகா இல்லாமல் பார்த்து மல்லா சின்னவனுக்கு சின்ன சாப்பிடுங்கப்பா. நல்லா இருக்கு விஜயா, சூப்பராக இருக்குதா? சூடுனால எல்லாரும் தயங்குறாங்க. ஓடு பார்ப்போம் உன் பிள்ளைங்கள, நீ நல்ல மனுஷிதான். 10 முட்டையில் 7 கோழி குஞ்சு வந்திருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக பார்த்துக்குது இந்த கோழி. கழுத்தறுத்தா எதுவும் இல்லைல்ல? இல்லை, ஒன்று கூட இல்லை. அப்படி வைக்கல, எந்த முட்டையோ கொடுத்தோம். நம்ம தோட்டத்துக்கு பானை விற்கிறவர் வந்திருந்தார். அவர் வண்டியில் நிறைய சட்டி பானைலாம் ஏற்றிட்டு தோட்டத்துக்கு வந்திருந்தார். சரி அப்படியே பங்களாக்கு வாங்கன்னு சொல்லி வர வச்சு
இந்த பெரிய சட்டி 2-3 சின்ன சட்டி எல்லாம் வாங்கினோம். இப்போ நாங்கள் அடுப்பில் சமைக்கிறதுனால இது ரொம்ப தேவைப்படுது. இது ரெண்டும் நாங்கள் இப்போ இது பெரிய சட்டி இந்த பெரிய சட்டி வாங்குகிறோம். ஒரு சின்ன சட்டி மூடியோட வாங்குவோமாம்மா? மூடியோட இருக்கா? இந்த பாரு. ஓட்டை ஏதாவது இருந்தால் அந்த தண்ணி வரும். என்னோட பெருசாக இருக்கும். நல்லா இதில் பிரியாணி கூட செய்யலாம்ல. நம்ம ஏற்கனவே வச்சிருந்த சட்டியெல்லாம் வெடிக்குது, அதனால இப்போ புதுசு வாங்குறோம். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.